அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பெண்கள்தான் சமையலில் சிறந்தவர்கள், வல்லுநர்கள் என்பதில் கடுகளவும் ஐயமில்லை. சமையல் என்ற வார்த்தையிலே மையல் தொக்கி நிற்கிறது. மையல் யாருடன் தொடர்புடையது? பெண்களுடன் மட்டும்தானே. அப்படி இருக்க தொடர்பில்லாத ஒரு துறையில் எப்படி வல்லுநர்களாக ஆக முடியும்? பெண்கள் காலையில் ஃப்ரெஷ் காஃபியில் ஆரம்பித்து நைட் டின்னர் வரை சமையல் சாம்ராஜ்யம் பெண்களுக்கே உரித்தானது. அங்கு ஆண்களுக்கு சாப்பிடவும் மிஞ்சி போனால் குறை சொல்லவும் மட்டுமே இடம் உண்டு. பெண்கள் கலைநயம் மிக்கவர்கள். ஒரு பச்சடி செஞ்சால் கூட அதை அலங்காரமாக செய்வாங்க. அவங்க சமையல் செய்யும்போது ஏனோ தானான்னு செய்யாமல் ஸ்லோகம் சொல்லுவாங்க. தெய்வ பக்தியோட தூய அன்போடு செய்யறதுனால அதை சாப்பிடுவவங்க எல்லாரும் அறிவாற்றலோடும் ஆரோக்கியத்தோடும் முக்கியமாக நற்பண்புகளோடும் திகழ்கிறாங்க. என்னுடைய கணவர் ஒரு நடமாடும் தெய்வங்க. ரொம்ப என் மேலே அக்கறை. அதனால் ஈஸியாக வேலை முடியணுன்றதுக்காக அப்படி இப்படி செய்யும்பார். நானும் அவர் மனசு நோகக்கூடாதுன்ட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டுவேன். ஆனால் ஒன்றையும் நடைமுறைப்படுத்த மாட்டேன். நடைமுறைப்படுத்தினா என்ன ஆகும்னு தெரியும். ஈஸியாக இருக்கும், ருசியாக இருக்காது. ஆம்பளைங்க வீட்டில் மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு டூர் அப்படி இப்படின்னு வெளியே போனால் கூட அவங்களுக்கு பக்குவமாக சமையல் செஞ்சு கொடுக்கறது பெண்கள் தாங்க. இதே நாம் பக்குவமாக சமையலை செஞ்சு வச்சுட்டு தான் போயிருப்போம். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்து பார்த்தா அதை கூட எடுத்து போட்டுன்னு சாப்பிட தெரியாது. அப்படியே பசியோடு இருப்பாங்க. கோவத்தை நம்ம மேலே காட்டுவாங்க. இல்லைன்னா அரைக்குறையாக சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் மிச்சம் வச்சுருப்பாங்க. இதுதான் கேட்டாக்கா, உன் கையால் சமைச்சு உன் கையால் போட்டால் தான் எனக்கு அமிர்தமாக இருக்குது, தொண்டையில் இறங்குறதுன்னு வேறு டயலாக்கை வீசி விடுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஆண்னா ஒன்றா போதும், சமையலில் வல்லுநர்கள் ஆண்கள் தான், நலபாகம் தானே சொல்கிறாங்க, கல்யாணத்துலலாம் ஆண்கள் தானே சமைக்கிறாங்க, இன்னும் பட்டிமன்றம் வேறு அப்பப்போ தலை தூக்கும். என்னத்த ஆம்பளைங்க நல்லா சமைக்கிறாங்க? ஒரு மாதத்துக்கு வாங்கி வச்சிருக்கிற சமையல் சாமான் எல்லாத்தையும் ஒரே நாளில் ஆளும் பாலும் பண்ணி சிக்கனமே இல்லாத எல்லாத்தையும் எண்ணெயும் நெய்யும் கொட்டிட்டு ஆச்சா வயிற்றுக்கு ஒத்துக்க வேண்டாமா? இந்த சிக்கனன்றதே தெரியாது, வேஸ்ட்டு தான், டேஸ்ட்டே கிடையாது. அப்புறம் இன்னொன்றுங்க, எல்லார் வீட்லேயும் நடக்கிற சம்பாஷணை இது, எல்லாருமே கேட்டிருப்போம். எங்கள் அம்மா சமையல் மாதிரி வராது, எங்கள் அம்மா கைப்பக்குவம் வராது. சொல்கிறது யார்? ஆம்பளைங்க தான். அதுக்கு எதுக்குங்க இந்த பட்டிமன்றம் இவ்வளோ நேரம்? ஆயில் பூரா சமைச்சா கூட பெண்கள் சலிச்சுக்கவே மாட்டாங்க. அலுப்புன்றது அவங்களுக்கு கிடையாது, ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது அவங்களுக்கு. தினம் தினம் புது புதுசாக சமைச்சு ருசியாக நம்மளுக்கு பரிமாறுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இவங்களுக்கு ஆவேசம் வந்து சமையல் உள்ள நுழைஞ்சிருவாங்க. யூடியூப்பை பார்த்து பண்ணுறேன், ஒய் டியூப்பை பார்த்து பண்ணுறேன்னுவாங்க. ஆனால் ஃபுட் டியூப்பில் இறங்கணுமே, அதுதாங்க ரொம்ப கஷ்டம். அப்புறம் இவங்க செஞ்சுருக்கிற சமையலை ரெக்டிஃபை பண்ணி அதை ருசியாக மாற்றுறதுக்குள்ள எம்பாடுன்னு ஆகிடும். அதோடு இல்லைங்க, சமையலறை மட்டும் இல்லை, வீடே ரணகலமாக இருக்கும். அதை செட்ரேட் பண்ணுறதுக்குள்ளே தலைவலியே வந்துடுங்க. தலைவலிக்கிறது கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கொடுங்கன்னா போதும். ஒன்று கொதிக்க கொண்டு வந்து வைப்பாங்க, இல்லைன்னா ஆற வச்சு வைப்பாங்க. நாமளே தான் எழுந்து போய் அதையும் சரி செஞ்சு குடிக்கணுங்க. இந்த மாதிரி இருக்குது அவங்க நிலமை. இதில் இந்த லட்சணத்தில் நம்மளுக்கு ஆசை வேறு, அவங்க சமைச்சு நம்ம சாப்பிட்ணுன்னு. அதெல்லாம் கனவு தாங்க, நனவே ஆகாது. இந்த ஜென்மத்தில் நடக்கிற காரியமே இல்லை. ஒரு நாளுங்க, ஒரே ஒரு நாள் அவங்கள நம்மளை உட்காந்து வச்சு சமைச்சு போட்டு கொடுக்க சொல்லுங்க. இந்த பட்டிமன்ற தீர்ப்பு தன்னால் தெரிஞ்சுடுங்க. என்ன பண்ணுறது, நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற வரோம் அப்படி. சரி பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம ஆம்பளையா பிறந்து கால் ஆட்டின்ட்டு குறை சொல்லின்ட்டு சாப்பிட்ற பாக்கியம் கிடைக்கணுமேன்ட்டு இறைவனை பிரார்த்திச்சுட்டு அடுத்த ஜென்மத்திலையும் சமையல்னா பெண்கள் தான்ன்றத கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. போச்சுங்க. என்ன இன்னும் ரெண்டு பக்கத்துலயும் ஒவ்வொருத்தர் பேசணும். ஆனாலும் பட்டிமன்றம் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு போல் வச்சிருவோம். இங்க உள்ள ஆண்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. என்ன ஒத்துக்காதவா யாரு? அவங்களுடைய கணவர் தான் வரப்போறாருங்க. நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தையும்
தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாவித்திரி அம்மா வைரமுத்து கவிதை சொல்லி அம்மி எல்லாம் செய்கிறதெல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க. அம்மி யார் ஆற்றுல இப்போ இருக்குது? அப்புறம் அன்பையும் பாசத்தையும் சேர்த்து ஊட்டுவாங்களாம். அதெல்லாம் நாக்குக்கு தெரியுதா? ருசியாக இருக்கா இல்லையாங்கிறது தான் தெரியும். மாலதி அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கேட்டால் அவங்க சமையலே பாழாயிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேட்டால் நல்லா இருக்குங்கிறது அவங்களுக்கு புரியல. ரிட்டையர்மெண்ட்டே இல்லையா? ஏன் எடுத்துங்களா? அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். ஃபோன் பண்ணால் நல்ல சாப்பாடு வீடு தேடி வருது. அதை சொன்னால் உங்கள் வயிறு கெட்டு போயிடுமே அப்படிங்கிறாங்க. 45 வருஷமாக கெடாத வயிறு இப்போவா கெடப்போகுது? அதனால் தாராளமாக ரிட்டையர்மெண்ட் எடுத்துங்க. கல்யாணம் ஆகி வரும்போது எந்த பொண்ணுக்குமே சமைக்க தெரியாதுங்க. புக்காத்தில் வந்து தான் எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. இப்போ யூடியூப்பை பார்க்குறாங்க. யூடியூப் பார்க்குறதுல தப்பு இல்லை. ஆனால் அதோடு இவங்க சொந்த சரக்கை சேர்க்குறாங்க பாருங்கள், அங்கே தான் தப்பே நடக்குது. அதே மாதிரி தான் எங்கள் ஆத்துக்காரி ஒரு நாள் சாம்பார் வச்சாங்க. அப்படியே தொண்டையில் நிற்கிது. எப்படி சாம்பார் அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர்னு சொல்கிறதுக்கு தொண்டை தடுமாறுது. அப்போது இந்த மாதிரி சாம்பார் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஆமாம் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இது வரைக்கும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, சாம்பார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து வேணால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதே நான் சாம்பார் வச்சேன்னா பக்கத்தாத்த மாமா அங்கேருந்து வந்து, என்ன மாமா இன்னைக்கு நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்களா, எனக்கும் சேர்த்து தானே அப்படின்னு கேட்பார். ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கும் சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன். போன வருஷம் தீபாவளிக்கு மைசூர் பாக் செஞ்சாங்க. அப்படியே கல் மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் உடைக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். எங்கள் ஆற்றுல ஒரு டேபிள் ஹைட்டு கம்மியாக இருந்தது. அது திருப்பி போட்டேன். 4 மைசூர் பாக் எடுத்து ஃபெவிகால் போட்டு அதில் வச்சுட்டேன். சூப்பராக கிங்னு நிற்கிது. அதே நான் மைசூர் பாக் செஞ்சேன் நேற்று, அக்கம் பக்கத்தில் கொடுத்தேன். எல்லாம் மறுபடியும் வந்து இன்னும் 2 கொடுங்க 3 கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ மைசூர் பாக் இல்லை, நான் போய் தான் இப்போ மறுபடியும் செய்யணும். ஆமாம், எங்கள் ஆத்துக்காரி ரவா தோசை ஒரு நாள் செஞ்சாங்க. அப்படியே தவாவில் ஒட்டிக்கிச்சு, கருப்பாகிடுச்சு. என்னென்னமோ செஞ்சு பார்த்து கூட அது ஒன்றும் பண்ண முடியல. சரி கடையில் போய் இதை கொடுத்துட்டு வேறு வாங்கிட்டு வருவோன்ட்டு போனோம். அங்கே அந்த கடைக்காரன் பார்த்துட்டு ஏதோ மை தடவி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நினச்சிக்கிட்டு, ஐயா என் கடையை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, உங்களுக்கு ஒரு தவா ஃப்ரீயாகவே தரேன், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதை எடுத்துகிட்டு வந்து நான் அதே யூடியூப்பை பார்த்து ரவா தோசை பண்ணேங்க. சூப்பராக வந்தது. அதை சாப்பிட்டோன்னே எங்கள் ஆத்துக்காரி, தோசை வகைகளெல்லாம் நீங்கள் இனிமேல் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னா. சரின்ட்டு அப்புறம் ஒரு ரவா உப்புமா ஒரு நாளைக்கு பண்ணாங்க. பார்க்குறதுக்கே காஞ்சி போன கஞ்சி மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் காக்காய்க்கு வைக்க போனால் அந்த காக்கா பார்த்துட்டு என்னை கொத்தவே வந்துருச்சு. உடனே வைக்காமலே ஓடி வந்துட்டேன். அதே நான் ரவா உப்புமா செஞ்சு கொடுத்தேன். சூப்பராக இருக்குங்க, இனிமேல் சமையல் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னமோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை தூக்கி என் கையில் கொடுத்துட்ட மாதிரி பேச சொன்னாங்க. அன்னையிலேருந்து நான் தான் சமைச்சின்னு இருக்கேன். ஆமாம், ஹோட்டலில் ஆற்றுல நல்லா இருந்தால் நாங்கள் எங்கே ஹோட்டலுக்கு போகிறோம்?